நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். இன்னைக்கு ஈவினிங் தான் என் லைஃப்லேயே ரொம்ப அழகான ஈவினிங்காக இருக்க போகுது. எனக்கும் தான். ஆனா வினய், அந்த ஷூட்டிங் சவுண்ட் கேட்டதுல இருந்தே நான் ரொம்ப ரொம்ப பயந்துட்டேன். அந்த நிமிஷம் உங்களுக்கு ஏதோ ஒன்று ஆயிடுச்சோன்னு. என்னாச்சு? எனக்கு ஒன்றும் ஆகலையே, நான் நல்லா தான் இருக்கேன். அது யாரோ தவறுதலை சுட்டிருக்கலாம், வேற ஒன்றும் இல்லை. எனிவே, மாலதி எப்படி இருக்கா? நல்லா இருக்கால? அப்புறம் ரிஷிகேஷ்லாம் எப்படி இருக்கான்? மாலதி ரொம்ப பொறுப்பா நடந்துக்கிறா. உங்களுக்கு தெரியுமா, நாங்க பண்ணிட்டு இருந்த வேலை எல்லாத்தையும் இப்ப மாலதி தான் பாக்குறா. டீ போடுறதுல இருந்து சமைக்கிற வரைக்கும். கேட்கவே சந்தோஷமா இருக்கு. இன்னும் கொஞ்ச நாள்ல அவளுக்கு வேணா ஒரு நல்ல மாப்பிள்ளைய பார்த்து கல்யாணம் பண்ணிடலாம். மாலதிக்கு சம்பந்தமா? அதுல என்ன சந்தேகம்? அவளுக்கு இப்போ கல்யாண வயசு நெருங்கிடுச்சு இல்லையா? சரி, நான் இப்போ வந்துடுறேன். மாலதி, எந்த டைம்ல மாலதியோட ஃபோன்? ஹலோ. ஹாப்பி பர்த்டே டு யூ, ஹாப்பி பர்த்டே டு யூ, ஹாப்பி பர்த்டே டியர் ஜீவிதாக்கா, ஹாப்பி பர்த்டே டு யூ, ஹாப்பி பர்த்டே கா. மாலதி, என் பிறந்த நாள்ல நானே மறந்துட்டேன். தேங்க்யூ மாலதி. நீ இவ்வளவு நேரம் முழிச்சிருந்தது எனக்கு விஷ் பண்றதுக்காக தானா? பின்ன என்ன, நான் இல்லாம முதல் தடவையா பர்த்டே கொண்டாடுற. இது வரைக்கும் உன்னோட எல்லா பர்த்டேவும் நம்ம சேர்ந்து தான் கொண்டாடி இருக்கோம். உனக்கு தெரியுமா, இது வரைக்கும் உன்னோட பிறந்த நாளுக்கு கொண்டாடின எல்லா விஷயமும் எனக்கு ஞாபகத்துல இருக்கு. எல்லாமே கண் முன்னாடி வந்துட்டு போகுது. உனக்கு சர்ப்ரைஸ் கொடுக்கறதுக்காக ராத்திரி எழுந்து உனக்கு கேக்க ஊட்டி உன் முகம் பூரா கிரீம் பூசிடுவேன். நாளைக்கு உன்னை ரொம்ப மிஸ் பண்ணுவேன்க்கா. நீங்க இல்லாம எனக்கு ரொம்ப போர் அடிக்கும். ஜீவிதா, என்னாச்சு? யாரு? ஜீவிதா, எதுக்காக இப்ப அழுதுட்டு இருக்க? என்ன விஷயம்? ஜீவிதா, ஃபோன் கொடு. ஹலோ. ஹலோ மாமா, உங்க ஒன் அண்ட் ஒன்லி மாலதி. சரி, ஒரு விஷயம் சொல்லுங்க, அக்காவுக்கு என்ன கிஃப்ட் கொடுக்க போறீங்க? கிஃப்டா? எதுக்கு கிஃப்ட்? என்ன எதுக்கா? என்ன புருஷன் நீங்க? பொண்டாட்டிக்கு பர்த்டே எனக்கு கிஃப்ட் கொடுக்க மாட்டீங்களா? அதை விட முக்கியமான வேலை உங்களுக்கு வேற என்ன இருக்கு? ஜீவிதாக்கு பர்த்டேவா? மறந்தே போயிட்டேன். சரி, நான் உனக்கு அப்புறமா ஃபோன் பண்றேன். முதல்ல நான் அவளுக்கு விஷ் பண்ணிட்டு வரேன். நான் ஏன் ஃபோன் வைக்கணும்? முடியாது. அக்கா பர்த்டேவை ஞாபகப்படுத்துறதுக்கு எனக்கு தேங்க்ஸ் சொல்லாம ஃபோன் வைக்க சொல்றீங்களா? அட என் செல்லமே, தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ.
தயவு செஞ்சு ஃபோனை வைக்கிறியா ப்ளீஸ் வச்சிரு. நான் உனக்கு அப்புறமா ஃபோன் பண்ணுறேன். பாய். என்ன இது, என்னை யாரும் மதிக்கவே மாட்டேங்கிறாங்க. ஃபோன் உன் ஃபோன். நான் பேசு. நான் இப்போ வந்துடுறேன். இப்போ 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 உடனே வந்துடுறேன். வினய் 2 minutes. நீ எங்க இங்கே இரு. நீ இங்கே இரு, நான் இதோ வந்துடுறேன். என்ன இவ்ளோ இருட்டா இருக்கு? Happy birthday to you. Happy birthday to you. Happy birthday to you. Happy birthday to Jeevitaka. Happy birthday to Jeevitaka. Happy birthday, Jeevita. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். Thank you. அது வேற எதுவும் கிடைக்கல. Happy birthday to you. Happy birthday to you.
ஹாப்பி பர்த்டே டியர் ஜீவிதா. ஹாப்பி பர்த்டே மிஸ்ஸஸ் வினய். உங்களுக்கு என்ன வேணுமோ ஒன்று விடாமல் இப்போவே சொல்லுங்கள். நான் என்னைக்குமே என்னோட பர்த்டேவை இந்த மாதிரி கொண்டாடினதில்ல. ஏன் சார்பா மாலதி தான் எப்பவும் கொண்டாடுவா. ஆம், உங்களுக்கு தெரியுமா, மாலதிக்கு சமைக்க கூட தெரியாது. அப்படி இருந்தும் எனக்காக ஒரு ஸ்பெஷல் கேக் ரெடி பண்ண கத்துக்கிட்டா. எனக்காக மட்டும். ஒவ்வொரு வருஷமும் அந்த கேக் எனக்காக பண்ண மறக்க மாட்டா. பாட்டி கூட ரொம்ப ஆச்சரியப்படுவாங்க. ஒரு டீ கூட போட தெரியாதவ எப்படி கேக் எல்லாம் பண்றான்னு. பெரியவங்க சொல்லுவாங்க, பாசத்தோட எதை செஞ்சாலும் நிச்சயம் நல்லா தான் இருக்கும். நான் ஒருத்தன் சீரியஸாக பேசிட்டு உண்மையை சொல்லணும்னா மாலதியோட கேக் தான் எப்பவும் ஸ்பெஷல். இந்த கேக்லாம் அதுக்கு முன்னாடி ஒன்றும் இல்லை. என்னங்க, எனக்கு மாலதியோட ஞாபகம் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு. அவ என் கூட இல்லாம இதுதான் எனக்கு முதல் பர்த்டே. உங்களுக்கு தெரியுமா, என்னோட ஒவ்வொரு பர்த்டேக்கு அவ ரொம்ப எக்ஸைட் ஆயிடுவா. என் பர்த்டேவை செலிப்ரேட் பண்றதுக்காகவே. ஆனா இன்னைக்கு என் பர்த்டேவை நான் அவ எல்லாமே கொண்டாட போறேன். அவளை நான் ரொம்ப மிஸ் பண்றேன், ரொம்ப. ஆனா அவனோட பர்த்டேவை எவ்வளவு கிராண்டா செலிப்ரேட் பண்ணுவா தெரியுமா? பாக்குறவங்க எல்லாரும் அது என்னோட பர்த்டே இல்ல, அவளோடதுன்னு நினைச்சுப்பாங்க. பைத்தியக்காரி. மால்தி, பிரமாதமா இருக்கு. மால்தி, என் கண்ணு. என்ன சித்தி, காலங்காலத்துல நான் தூங்க விடுங்க. நீ உடனே எந்திரிக்கலன்னா பாட்டி உன் மேல கோவப்படுவாங்க. இன்னைக்கு என்ன நடந்தாலும் நான் கவலைப்பட மாட்டேன். இன்னைக்கு என் அக்காவோட பர்த்டே, ஒரு வேலையும் செய்ய மாட்டேன். உங்க அக்காவோட பர்த்டேவா? அது எனக்கும் தெரியுமே. அதனால இன்னைக்கு பூரா தூங்கிட்டே இருக்க போறியா? என் கண்ணுல எழுந்துருமா, நான் உனக்காக சுட சுட பரோட்டா பண்ணி வச்சிருக்கேன். சித்தி உனக்காக ஆசையா பண்ண பரோட்டாவை சாப்பிட மாட்டியா? நீங்க ரொம்ப கியூட் சித்தி. ஆஹா, நான் ரொம்ப கியூட் தான். டெய்லி இதே மாதிரி பரோட்டா பண்ணி கொடுங்க. ஏய், கொஞ்சம் செல்லம் கொஞ்சனா போதுமே. தலை மேல ஏறி உக்காந்துக்குவியே. எவ்வளவு கஷ்டப்பட்டு பரோட்டா பண்ண தெரியுமா? என் கஷ்டம் எல்லாம் வீணா போயிடும் போல இருக்கு. சீக்கிரம் எழுந்து வா. என் இடுப்பெல்லாம் எப்படி வலிக்குதுன்னு தெரியுமா? தெரியும் சித்தி, உங்க வலி எவ்வளவு நாள் கேட்டுதானே வளர்ந்துருக்கேன். அடிப்பாவி. சரி சரி, சீக்கிரம் வந்துடு. நான் உனக்காக டிஃபன் எடுத்து வைக்கிறேன். சீக்கிரம் வந்துடணும். 2 minutes சித்தி, 2 minutes வந்துடுறேன். சரியான சோம்பேறி. ஹாப்பி பர்த்டேக்கா. நான் உன் பிறந்த நாளை நேத்திக்கே கொண்டாடிட்டேன். இருந்தாலும் இன்னைக்கு பூராவும் கொண்டாடிக்கிட்டே இருப்பேன். ஆமா, நீ இன்னைக்கு என்ன பண்ண போற? பார்ட்டி குடிப்பியா இல்லையா? ஐயோ, இந்த பிசாசு என்ன ஷேவ் பண்ண கூட விட மாட்ட போல இருக்க. ஹலோ ஹலோ, உன்னோட ப்ராப்ளம் தான் என்ன? காலங்காத்தால எழுந்து நிம்மதியா என்ன வேலை பார்க்க கூட விட மாட்டியா? சரி, அப்படி என்ன விஷயம்? அதுக்கு முன்னால நான் ஒன்னு சொல்லிடுறேன். உங்க அக்கா, உங்க மாமா நல்லபடியா வீடு வந்து சேர்ந்துட்டாங்க. தெரியும். என்ன தெரியுமா? அப்புறம் எதுக்காக எனக்கு ஃபோன் பண்ணி உன் பேலன்ஸை காலி பண்ணிக்கிற? போன வை. இல்ல, ஒரு விஷயம் கேட்கணும். என்ன? என் அக்காவோட பர்த்டேவை நீங்க எப்படி செலிப்ரேட் பண்ண போறீங்க? ஓ காட், இன்னைக்கு அண்ணியோட பர்த்டேவா?
தேங்க் காட், நல்ல வேளை நீ சொன்ன. உன்னை நான் என்னமோ நினைச்சேன். ஆனா நீ அப்பப்ப நல்ல காரியம்லாம் பண்ற. சரி, நீ போன வை, நான் அன்னைக்கு விஷ் பண்ணணும். ஏன் அக்காவோட பர்த்டேவை மறந்துட்டியா? நீ முதல்ல உன் வீட்டு மொட்டை மாடிக்கு போய் அங்க இருந்து குதிச்சு தற்கொலை பண்ணிக்கோ, அப்பதான் உனக்கு புத்தி வரும். உன் அண்ணியோட பிறந்தநாளை மறந்துட்டியே, உனக்குலாம் வெக்கமா இல்ல? நீ எல்லாம் ஒரு மச்சினனா, மான கெட்டவனே. கடவுள் இருக்காரே, அவர் என் அக்காவுக்கு எல்லாம் நல்லதாவே செஞ்சிருக்காரு. நல்ல புருஷன், நல்ல ஃபேமிலியே கொடுத்திருக்காரு. ஆனா ஒண்ணு, நல்ல மச்சினனை கொடுத்திருந்தா நல்லா இருந்திருக்கும். தவள மாதிரி வளவளன்னு கத்தாம முதல்ல போன வை, ஓகே? அண்ணி, அந்த வீட்ல இருக்கிற யாருக்கும் அக்காவோட பிறந்த நாளே தெரியல. இது என்ன கோல விஸ்வா? வீட்டுக்குள்ள இப்படியா சுத்துறது? ஷேவ் பண்ணிட்டு தான் ரூமை விட்டு வெளியே வரணும். எந்த வேலையையும் பாதியில விட்டுட்டு வரக்கூடாது. தாத்தா, நான் ஒரு முக்கியமான விஷயத்த மறந்துட்டேன். அது என்னன்னா, நான் அன்னைக்கு விஷ் பண்ண தான் இங்க வந்தேன். என்னடா சொல்ற? ஜீவிதாக்கு விஷ் பண்ண வந்தியா? ஏதாவது குட் நியூஸா ஜீவிதா? என்ன விஷயம் விஸ்வா? அது ரொம்ப பெரிய விஷயம் அத்தை. இன்னைக்கு அண்ணியோட பிறந்த நாள். ஹாப்பி பர்த்டே அண்ணி. பிறந்த நாள் வாழ்த்துக்கள் அண்ணி. தேங்க் யூ விஸ்வா. ஜீவிதாக்கு பிறந்த நாளா? இதை ஏமா நீ என்கிட்ட சொல்லுங்க? நல்லது. பிறந்த நாள் வாழ்த்துக்கள். God bless you. Very very happy birthday ஜீவிதா. ஷாலினி, ஜீவிதா நம்ம வீட்டுக்கு வந்த முதல் பிறந்த நாள் இது. இந்த சந்தோஷமான நாள்ல நம்ம வீட்டு மருமகளுக்கு ஒரு கிராண்ட் பார்ட்டி அரேஞ்ச் பண்ணி சந்தோஷமா கொண்டாடலாம். நானும் உங்ககிட்ட இததான்ப்பா சொல்ல வந்தேன். எல்லாத்தையும் எங்க கிட்ட விட்டுடுங்க, நாங்க அம்மக்களை படுத்திடுறோம். ஹே விஸ்வா, இன்னும் என்ன யோசிச்சுட்டு நிக்கிற? வீட்ல ஏதாவது பார்ட்டினா நீ தான் அரேஞ்ச் பண்ணுவ. சீக்கிரமா போய் ஷேவ் பண்ணிட்டு வா, நிறைய வேலை இருக்கு. சீக்கிரம் வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ண. சரி 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 சரி, பை. என்னன்னு தெரியல ஜீவிதா, திரும்ப திரும்ப விஷ் பண்ணணும்னு தோணுது. ஹாப்பி பர்த்டே. தேங்க் யூ. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். மறுபடியும் ஃபோன் பண்றா. சீக்கிரம் போன் எடுறா, சோம்பேறி. இப்ப என்ன விஷயம் தாயி? எனக்கு ஒரு ஃபேவர் பண்ணணும் குழந்தாய். என்ன? நான் சொல்றேன் கேளு. ஒவ்வொரு வருஷமும் நான் என் அக்காவுக்கு என் கையாலேயே கேக் பண்ணி அவளுக்கு ஊட்டி விடுவேன். ஆனா இந்த வாட்டி அது நடக்காது. ஏன்னா அவ அங்க இருக்கா, நான் இங்க இருக்கேன். கேக்க யார் பண்றது? உன் பிரச்சனை எனக்கு புரியுதுமா, ஆனா நான் என்ன பண்றது? நீ ஏன் சொல்லு. என்ன பண்ணணும்னு சொல்றதுக்காக தானே போன் பண்ணேன். இந்த விஷயத்துல நான் உனக்கு எப்படி ஹெல்ப் பண்றதுன்னு சொல்றியா? இது உன் வாழ்க்கையில கிடைச்ச மிகப்பெரிய வாய்ப்பு. என்ன? அவ்வளவுதான், சின்ன வேலைதான். நோ 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 நோ. சரி சொல்லுங்க, நீ என்னென்ன கேட்டியோ எல்லாமே இங்க தயாரா இருக்கு. சரி, இப்ப களத்துல இறங்க. ஐ கான்ட் பிலீவ் திஸ். எனக்காக நான் ஒரு டீ கூட போட்டுக்கிட்டதே இல்ல. ஆனா நிலைமைய பாத்தியா? இன்னைக்கு நீ சொல்லி கேக் பண்ண வேண்டிய நிலைமை எனக்கு. யூ நோ வாட்? இந்த நல்ல நாள் அன்னைக்கு நான் பண்ற இந்த கேவலமான கேக்க தான் நீ சாப்பிடணுமா? ரிலாக்ஸ். உனக்கு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுக்க போறது யாரு? கிச்சன் சூப்பர் ஸ்டார் மால்தி சௌத்ரி. இந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கிட்டு நீ ஒழுங்கா பண்ணினா கிச்சன் சூப்பர் ஸ்டார்ல கலந்துக்கிறதுக்கு நீ தகுதியானவன். அதோட ஜெயிப்ப. ஓகே, புரிஞ்சுதா? சரி, உன் வெட்டி பேச்ச நிறுத்திட்டு கேக்க பண்றதுக்கு ஸ்டார்ட் பண்ணு. எனக்கு ஒரு விஷயம் புரியல. இந்த சிட்டில எவ்வளவு பெரிய கேக் ஷாப் எல்லாம் இருக்கு. ஒரு கால் பண்ணி ஆர்டர் கொடுத்தா வீட்ல வந்து டெலிவரி பண்ணிட்டு போயிருவாங்க. அதை விட்டுட்டு என்ன டார்ச்சர் பண்ற? அவங்க கையால பண்ற கேக்ல இருக்கிற அன்பு, அந்த பாசம் 1000 கடை ஏறி இறங்கினாலும் கிடைக்காது. சரி, என்னோட அறிவுரையை நிறுத்துறேன். இப்போ கேக் எப்படி பண்றதுன்னு சொல்லி தரேன். சரி, இப்போ ஸ்டெப் நம்பர் 1. அடுத்து என்ன பண்றது? கேக் அவன்ல வச்சாச்சு.
ஹாஃப் அன் அவருக்கு அதுலயே இருக்கணும். சரி அது வரைக்கும் கொஞ்சம் தூங்கலாமா? கூடவே கூடாது. கரெக்டா ஹாஃப் அன் அவர் அங்கேயே இருக்கணும். ஓகே? சொல்லு. ஹாஃப் அன் அவர் ஆயிடுச்சு. கேக்க வெளியில எடு. அம்மா தாயே, நீ கொடுத்த டார்ச்சர் எல்லாம் நான் நொந்து நூடுல்ஸ் ஆயிட்டேன். ஐயோ! சார் இந்தாங்க. அங்கே வச்சிரு நான் எடுத்துக்கிறேன். கேக் எப்படி வந்திருக்கு? அட, யார பார்த்து என்ன கேள்வி கேக்குற? கேக் பண்ணது யாரு? விஸ்வா இல்ல? அதுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்தது யாரு? நீ நிஜமாவே கிச்சன் சூப்பர் ஸ்டார் தான். அதெல்லாம் இருக்கட்டும், இன்னொரு வேலை இருக்கு, அதையும் பண்ணு. இப்ப என்ன செய்யணும் வேதாளமே? ஏன் இப்படி போன்ல காட்டு கத்துற? நான் என்ன உன்னை கொலையா பண்ண சொன்னேன்? ஐசிங் கோன் எடுத்துக்கோ. கேக் மேல ஹாப்பி பர்த்டே அக்கான்னு எழுது. என்ன? உனக்கு என்ன பைத்தியமா? கஷ்டப்பட்டு கேக் ப்ரிப்பேர் பண்ணது நானு. ஹாப்பி பர்த்டே அக்கான்னு எழுதணுமா? ஹாப்பி பர்த்டே அண்ணின்னு தான் எழுதுவேன். கடைசியா உன் புத்திய காட்டிட்டல, தெரியும். பாரு, இந்த மாதிரி நேரத்துல எனக்கு டென்ஷன் கொடுத்தினா அப்புறம் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது. நான் எழுதிட்டேன். என்னன்னு? அத நீ என் அண்ணிக்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்க. என்ன எழுதணுமோ அத தான் எழுதியிருக்கேன். ஓகே, நவ பை ப்ளீஸ். மென்டல் கிராக். க்ளீன் பண்ணுங்கப்பா. சரி சார். ஏன் இன்னும் வரல? அன்அவைலபிள்